டிசம்பர் 16. இன்றைய புனிதர் புனித ஒடிலியா. இவளுடைய தந்தையின் பெயர் அதால்ரிக். அவர் ஒரு சிற்றரசர். இவர் அல்சாஸ் நாட்டில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். ஒடிலியா இரு கண் குருடராய் பிறந்தாள். இதை கண்ட தகப்பன் கடும் கோபம் கொண்டு இவளை வெளியே போட்டுவிட்டார். பர்கண்டி நாட்டில் ஒரு மடத்தில் வாழ்ந்த கன்னியர்கள் இவளை எடுத்து வளர்த்து வந்தார்கள். இவளுக்கு வயது 12 ஆயிற்று. இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை. அந்த சமயத்தில் கடவுள் எபராட் என்னும் புனிதருக்கு தோன்றி, குருடியாய் பிறந்த சிறுமி ஒருத்தி மடமொன்றில் வாழ்ந்து வருகிறாள். ஞானஸ்நான நீர் இன்னும் அவளது ஆன்மாவை சுத்திகரிக்கவில்லை. நீர் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஒடிலியா என்னும் பெயரை கொடுப்பீராக. ஒளியின் மகள் என்பதே அப்பெயரின் பொருள். ஞானஸ்நானம் பெற்றதும் அவள் கண் பார்வை பெறுவாள் என்றார். இப்புனித ஆயர் அவ்விதமே செய்து சிறுமியின் கண்களில் புனித தைலத்தை தடவினார். உடனே அவள் கண் பார்வை பெற்றாள். இவளுடைய தந்தைக்கு இன்னொரு பெண்ணும் 4 ஆண் மக்களும் பிறந்தார்கள். மகன் ஒருவன் தன் அக்கா ஒடிலியாவை பார்க்க விரும்பினான். ரகசியமாக கடிதம் எழுதி அரண்மனைக்கு அவளை கூப்பிட்டான். சிறுமியும் சென்றாள். அவள் வருவதைக் கண்ட தந்தை அவளை வரவழைத்த தன் மகனை முரட்டுத்தனமாக அடித்தான். சிறுவன் நினைவு இழந்து கீழே விழுந்தான். ஒடிலியா முழந்தாளிட்டு தந்தையின் கரத்தை முத்தமிட்டாள். தந்தையின் மனது இழகியது. மகளை அரவணைத்தான். அதிலிருந்து அரண்மனையில் எல்லாரும் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஒடிலியா துறவியாக விரும்பினாள். தந்தைக்கு அவளை விட்டு பிரிய மனமில்லை என்றாலும் ஓர் அரண்மனையை நன்கொடையாக கொடுத்தான். அவள் அதை கன்னியர் மடமாக மாற்றினாள். பல கன்னியருடன் அங்கு வாழ்ந்து புனிதையாக இறந்தாள். சிந்தனை: ஞானஸ்நானம் பெற்றதும் இவள் கண் பார்வை பெற்றாள். ஞானஸ்நானம் இதே உதவியை நம் ஆன்மாவுக்கும் செய்யக்கூடும். செபம்: ஆண்டவரே, ஆன்ம குருடர்கள் அனைவரும் கண் பார்வை பெறச் செய்தருளும். ஆமேன்.